ஏய் பிரீத்தம், இந்த ஸ்வாதியோட போஸ்ட் பாத்தியா? அதான் உன் க்ரஷ். செம காமெடியா இருக்காடா. என்னடா எப்பயும் ஸ்வாதின்னு பேர் சொன்னா பல்ல இழிப்ப, எனக்கு ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி உட்காந்துட்டு இருக்க. ஸ்ரீ. சொல்லு. ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? சும்மா தான். லூசு. லவ் யூ. லவ் யூ டூ. அதுக்குள்ள பாரு இன்னொரு போஸ்ட் போட்டிருக்கா. இதுலயும் சத்தியமா சொல்றேன் காமெடியா தான் இருக்கா. ஏய், நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சுடா. லவ் யூ டூ. நான் உன்கிட்ட எப்பவும் சொல்கிற லவ் யூ இல்லை. அப்புறம் என்ன? நான் உன்கிட்ட முன்னாடி சொன்ன லவ் யூக்கும் இப்போ நான் உன்கிட்ட சொல்கிற லவ் யூக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன உளர்ற? உன்னை தினமும் பார்க்குற பார்வையில் என்னால் பார்க்க முடியல ஸ்ரீ. கொஞ்ச நாளாகவே ஏதோ ஒரு ஃபீல். ஐ லவ் யூ ஸ்ரீ. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன திடீர்னு? தெரில, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அவன் ஞாபகமாகவே இருக்குது. இன்னைக்கு எப்படியாவது ஊருக்குள்ள போய் அவகிட்ட லவ்வை சொல்லியே ஆகணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, விட்றா வண்டிய. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஒரு நிமிஷம் கூட பேசணும், வா. வீட்ல யாரும் இல்ல, நான் வரமாட்டேன். அப்போ வரேன். நீங்க முன்னாடி போங்க, நானே வரேன். என்னங்க இவ்வளவு தைரியமா ஊருக்குள்ள வந்திருக்கீங்க? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அவங்க கிட்டலாம் சொல்ல எதுவும் இல்லை, உங்ககிட்ட தான் சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன? எத்தனை நாள் தான் நம்ம மூஞ்ச பார்த்துட்டு இருக்கிறது? சுற்றி வலிச்சு பேச விரும்பல. நான் உன்னை விரும்புகிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நான் உன்னை பார்ப்பேன். ஆனால் அந்த ஒரு நாளையே தினம் நினச்சிட்டு இருப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உன் கூடவே வாழணும்னு தோணுது. என்ன போல சொல்கிற? அப்போ நீங்க என்ன விரும்புறேன்னு சொல்றீங்களா? உன் காதில் ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க. ஏன்? இவ்வளோ நேரம் அதானே சொல்லிட்டு இருக்கேன். உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு ஸ்ரீ. யோசிச்சு பார்த்தேன், நீ எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. எப்பவும் கூடயே இருக்க, கூடயே இருந்துரு. அப்போ உனக்கு ஓகேவா? ஓகே. நானும் யோசிச்சு பார்த்தேன். என் ஊருக்குள்ள வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு தோணுது. நானும் உங்களை விரும்புகிறேன். உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா? உங்கள் காதல் ஏதாவது பிரச்சனையா? காதலியும் இல்லை, காதல்லையும் இல்லை. கேவலமா இருக்கு. சீச்சி, சுமாராதான் இருக்கு. இதுக்கு அதுவே பரவாயில்ல. சீ. சூப்பரா இருக்கே, அழகண்டா, வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு நம்மால் மெர்சலாக போறேன். ஹாய். ஏய் என்னடா எங்க அப்பா போற ஷர்ட் எல்லாம் போட்டு வந்துட்டு ஹாய் ஓயிட்டு இருக்க? ஏன்டா இப்படி பூம்பர் அங்கிள் மாதிரி ட்ரெஸ் பண்ற? நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் உன் கூட வெளியவே வந்திருக்க மாட்டேன். நானே தனியா கிளம்பி போயிருப்பேன்.
மச்சான் உன் ஆளு நம்ம ஐயப்பண்ணன் கடைக்கிட்ட நின்றுட்டு இருக்காடா. அப்படியா? தூரம் மச்சான். காலங்காத்தாட மூஞ்சி கூட கழுகாம இங்க ஊர் மேய போறான் பாரு. மா போமா. ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் ஊர் கோயிலுக்கு வர முடியுமா? நான் இங்கே தான் இருக்கேன். என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? உங்கள் ஊரில் இருக்க எல்லா சந்து பந்தும் எனக்கு தெரியுங்க. அப்படி இப்படின்னு பூந்து வந்துட்டேன். பார்த்துங்க, எங்கள் ஊருக்காரங்க பொல்லாதவங்க. நம்ம ஊருக்காரங்கன்னு உரிமையாக சொல்லு. ரொம்ப தான். சரி, வர சனிக்கிழமை ஃப்ரீயா? ஃப்ரீ தாங்க. ஏன்? இல்லை, மீனாட்சி தேட்டரில் புது படம் போட்டிருக்கான், போகலாமா? போகலாம். அம்மா கூப்பிடுறாங்க. ஆமாம். 2 நிமிஷமா, இதோ வந்துடுறேன். அம்மா கூப்பிடுறாங்க, நான் போகணும். சனிக்கிழமை பார்க்கலாம். எங்கடா இருக்க? இன்னுமா வர? டிராஃபிக்ல மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். சரி வா. ஏண்டா 10 நிமிஷத்துல வரேன்னு இன்னுமா வந்துட்டு இருக்க? மா, நீ கூப்பிட்ட 10 செகண்ட்ல கூட வந்துருவேன். ஆனா டிராஃபிக்மா, புரிஞ்சுக்கோமா. சீக்கிரம் வாடா. ஐயோ அம்மா, அப்பா. ஹாய் ஸ்ரீ. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. காலையில குட் மார்னிங் சொல்லிட்டு வரேன்னு சொன்னவன்டா நீ. இப்போ நைட் ஆயிருச்சு. ஒரு நாள் முழுக்க என்ன வெயிட் பண்ண வச்சிட்டீல. இத சொல்லிட்டு போலாம் தான் வெயிட் பண்ண. இன்னைக்கு மூஞ்சிலே முடிக்காத. வண்டி எங்க? ஏய், நடந்து வந்தனாலதான் இவ்வளவு சீக்கிரம் வந்தேன். வண்டியில மட்டும் வந்திருந்தேன் விடிஞ்சிருக்கும். போடா நீயும் உன்னோட சிக்னலும். ஏய், டிராபிக் சிக்னல்ல மட்டும் ரெட் சிக்னல் விழுகல, என் லைஃப்லயும் தான் நகர நெரிசல். உன் பார்வை ஒன்று போதுமே, என் வாழ்விலே மாயங்கள் ஆகுமே. ராமன் தேடிய சீதையே, என்னை தான் தாக்கிய ராதையே. காற்றும் கூட காதலே கொஞ்சிதான் போகுதே பாரடி. காதல் பேசும் பைகளே, உன்னாலேதான் நெஞ்சிலே உயிர்வலி. வா வா வா, ஒன்றாக வானம் தாண்டி பாப்போமா. வா வா வா, எப்போதும் சேர்ந்தே இருப்போமா. வா வா வா, ஒன்றாக வானம் தாண்டி பாப்போமா. வா வா வா, எப்போதும் சேர்ந்தே இருப்போமா. அடி என்ன நீயும் கண்ணால கொள்ளாத, வெக்கத்துல பேசி நெஞ்சோரம் குத்தாத. கிட்ட நின்னா உசுரே போகுதடி. உன்னோடு நான் வாழ்கின்ற நாள் கைகூடி வந்தாச்சு. கண்மூடி நான் வாழ்கின்ற நாள் நிஜமாதான் என்னாச்சு.
மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு. என்ன காரியண்டி பண்ணிட்டு வந்து நிற்கிற? அதெல்லாம் போகிற அளவுக்கு நான் என்ன கொலையா பண்ணிட்டு வந்தேன்? காதல் தானமா பண்ணிட்டு வந்தேன். நீ கொலை கூட பண்ணிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நீ காதல் பண்ணிட்டு வந்திருக்க, அதுவும் அந்த சாதிக்கார பையனை. அந்த பொண்ணுங்க என்ன ஆளுங்கன்னு தெரியுமா? நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்பா அப்ப கூட சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசிக்கிறீங்க. உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? முடியாது. என்னால சொந்தக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க முடியாது. அந்த பையனை மறந்துரு. மா அவ என்ன நேற்று எக்ஸாம் படிச்ச கொஸ்டின் பேப்பரா ஈஸியாக மறக்கறக்கு? இப்போ என்னோட லவ்வர்மா, அவ்வளோ சீக்கிரம் இப்படி ஈஸியாக மறக்க முடியும்? உனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். இரு, இப்பவே ஒரு மாப்பிளையை பார்க்குறேன். ஹலோ, நெருங்கின சொந்தம், நெருங்காத சொந்தம், தூரத்து சொந்தம் எல்லாருக்கிட்டையும் நல்லா விசாரிங்க. என் பையனுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்துட்டு உடனடியாக சொல்லுங்க. முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆளுங்களா இருந்தா மட்டும் போதும். அந்தஸ்துலேயும் நம்ம அளவுக்கு இருக்கணும், அப்பதான் நமக்கு மறுவாத. எனக்கு எங்கள் வீட்டில் தூரத்து சொந்தம்னு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க ஸ்ரீ. எனக்கும் தாண்டி ஜாதகத்துல ஏதோ கண்டை இருக்குன்னு சொல்லிட்டு அதே கண்டை இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலடா. எங்க வீட்டில் அனுப்பிச்ச மாப்பிள்ளை போட்டோ உனக்கு அனுப்புறேன், நீயே பாரு. அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை மாமா. உன்னை தவிர வேற ஒருத்தனை நினைச்சு கூட பார்க்க முடியல. அவன் போட்டோ அனுப்புகிறேன் பாரு. அப்பதான் நமக்கு மறுவாத. வா வா